ஓகே, எத்தனை பேர் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டா ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்க? விளையாண்டீங்க, கேட்டீங்க? எத்தனை பேர் பாப்பா? எல்லாரும் கையை தூக்குங்க பாப்பா. அதே நேரம் இன்னைக்கு ஏதாவது புதுசா தெரிஞ்சு கொள்ள போறோமான இன்ட்ரெஸ்ட் இருக்கா யாருக்காவது? யார் யாருக்கு இருக்கு? ருவினி மட்டும் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. சரியா? புது வாழ்வு இன்னைக்கு எங்கட கிளப்ட ஹெட்டிங் வந்து புது வாழ்வு. சரி, புது வாழ்வை குறிச்சு ஒவ்வொரு ஆக்களோட ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஆனா புது வாழ்வுனா என்ன நினைக்கிறீங்க? ஒரு பாஸ்ட மறந்துட்டு புதுசா இது பண்றது. ஆனா சில நேரம் நாங்க புது வாழ்வுக்குள்ளால போற நேரம் எங்களுக்குள்ளால ஒரு ஒரு கஷ்டம்னு இருந்திருக்கும். அதுல இருந்து தான் நாங்க போவோம். சாதாரணம் எப்படின்னா, ஒரு மெழுகுபத்தி ஒரு இருள்ல இருக்க நேரம், நாங்க வெளிச்சமே இல்லாத ஒரு இடத்துல இருக்க நேரம், நாங்க அந்த நேரம் தடுமாறுவோம். ஆனா அந்த இப்ப கரண்ட் இல்ல, இப்ப கரண்ட் இருக்கு, அந்த காலத்துல கரண்ட் இருக்கல. அந்த நேரம் நாங்க தடுமாற நேரம் எங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக அந்த மெழுகுபத்தி என்ன செய்யும்? அது உருகும். ஆனா எங்களுக்கு அந்த மெழுகுபத்தியில கவலை தெரியாது. டக்குன்னு அடுத்த நாள் விடிஞ்சோன்னா எங்களுக்கு சந்தோஷமா மாறிடும். அதே மாதிரி எங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கறதுக்காக ஒருத்தர் வந்தாரு 2000 வருஷத்துக்கு முதல்ல. அவர் வந்தாரு, ஆண்டவர் இருந்தாரு. ஆண்டவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. மனுஷங்க வந்து மாறுற மாதிரி இருக்கல, மனுஷங்க ஆண்டவருக்கு கீழ்படியல. ஆனாலும் அவர் எங்கட மேல வச்ச அன்புனால அவருடைய சொந்த குமாரனை எங்களுக்காக அனுப்புனாரு. அவர் சும்மா அனுப்பல, அவர் எங்களை அவருடைய கையில ஒப்பு கொடுக்கறதுக்காகத்தான் அனுப்புனாரு. நாங்க சில நேரங்களை பார்க்கலாம், ஆண்டவர் டிரெக்டா வந்து அவர் ஏதாவது சொல்லி ஏதாவது செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் வந்து அவர் அப்படி செய்யாம அவருடைய சொந்த குமாரனானவரை யாராவது ஒரு ஆள் பழி ஆகணும். ஏன்னா அந்த காலத்துல பழி இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆள்ட பிள்ளைய சரி செய்யறதுக்காக ஒரு பழி இருந்துச்சு. சில நேரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்க ஒரு பாவம் செஞ்சா ஒரு பழி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க பழி கொடுத்து பாவத்தை செய்து கொண்டே இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு புது வாழ்வு தேவைப்பட்டுச்சு, அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு லைஃப் ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. ஆனா இவங்க செய்யறது வந்து அதுக்கான மெத்தட் இல்ல. சில நேரம் நாங்களும் அப்படித்தான். நாங்க சில நேரங்கள் எங்கேயாவது போய் யாருடையாவது ஒரு நல்ல ஆலோசனையை கேட்டோம்னா, இல்லாட்டி நல்ல ஒரு வசனத்தை கேட்டோம்னா அதன் ஊடாக நாங்க நடப்போம். ஆனா டக்குன்னு மாறிடுவோம். ஏன்னா அந்த டைம்ல எங்களை பூஸ்ட் பண்ணிச்சாது, அந்த டைம்ல எங்களை நடத்துச்சு. ஆனா நாங்க வெளியே வந்தோன்னே எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தோன்னே எங்களோட சந்தோஷத்துக்காக அந்த புது வாழ்வை ஓரம் வச்சுட்டு நான் அவங்களோட போய் செட் ஆயிடுவோம் சில நேரங்கள். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க இப்படியே தொடர்ச்சியா பாவம் செய்துட்டு இது பண்ணிக்கொண்டே இருக்காங்க. நாங்க இவங்களுக்காக மேலானதை நான் கொடுக்குறேன், நான் இவங்களுக்காக மேலானதை. யாராவது இங்க கொடுப்பீங்களா? உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட, பரவாயில்ல இவனை நீங்க எடுத்து சாவடிங்க, இந்த எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும், இவனை எடுத்து சாவடிங்கன்னு தங்கச்சி கொடுப்பீங்களா? வேற யாராவது கொடுப்பீங்களா? நீங்க என்ன செய்வீங்க? அந்த இடத்துல பாஞ்சு அவங்களை காப்பாத்தான் பாப்பீங்க. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாரு? அவருடைய சொந்த குமாரனே கொடுத்தாரு. யாருக்காக தெரியுமா? எங்கட எல்லாருக்காகவும் அவர் தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தாரு. நான் உங்களுக்காக பலியை செலுத்துறேன், அவர் தான் என் மகன் இயேசு அப்படின்னு சொல்லி அந்த இயேசு எங்களுக்காக கொடுத்தாரு. அந்த இயேசு என்ன செய்தார்னா, இங்க வந்தாரு, பரிசுத்தமா வந்தாரு, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தாரு, எங்களுக்காக அடிபட்டாரு, எங்களுக்காக மரித்தாரு, எங்களுக்காக 3ஆம் நாள் மீண்டும் எழும்பி வந்தாரு. அவர் கூடவே இருக்கு நேரம். இப்ப நிறைய வழிகளை அவர் தாங்கி இருப்பாரு. அவர் கூடவே இருக்கவங்க அவரை காட்டி கொடுத்தாங்க, அவரை மறுதளிச்சாங்க. உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் போறீங்க ஒரு இடத்துக்கு, நீங்க ஒரு பிழையே செய்யல, ஆனா உங்களோட ஃப்ரெண்ட் டக்குன்னு ஆகலை கண்டோன்னு, அம்மா அப்பாவை கண்டோன்னு பயந்து நான் போகல, இவர் தான் போனாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கவலையா இருக்கும். ஆனா ஆண்டவர் இயேசு அதையும் தாங்கி அவங்களையும் மன்னிச்சாரு. நாங்க புது வாழ்வுக்குள்ள போற நேரம் சில காயங்கள் இருக்கும், அந்த காயங்களை நாங்க மறக்கணும். சில நபர்கள் அதுவும் ஊடாக காயப்படுத்தி இருப்பாங்க, நாங்க அவங்களையும் மன்னிக்க இருக்கு. அந்த மன்னிப்பை நாங்க கொடுத்தா தான் புது வாழ்வுக்குள்ளால என்டர் ஆகிடும். இல்லாட்டி அந்த காயம் எப்பவுமே எங்களை சுத்தி அந்த நபர் வந்து எங்க பார்த்தாலும் நாங்க பயந்து சில நேரம் ஓடுவோம். ஏன்னா அந்த நபரை கண்டா சில நேரம் பயமா இருக்கும், ஐயோ நாங்க இப்படி பிழை விட்டுட்டோமே, அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டோமே, இல்லாட்டி அவங்களால எங்களுக்கு ஒரு அசாதாரணம் நடந்துட்டு அப்படின்னு சொல்லி நாங்க ஒன்னாவது புது வாழ்வுக்குள்ளால என்டர் ஆகுற நேரம் நாங்க அவங்கள மன்னிக்க இருக்கு. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவரும் மன்னிச்சாரு. தன்னை காட்டி கொடுத்தவரை மன்னிச்சாரு, தன்னை மறுதளிச்சவனை மன்னிச்சாரு. அவர் மன்னிச்சதுனால தான் இந்த இடத்துல நானும் நீங்களும் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கோம். அதனால தான் இன்னைக்குமே நாங்க ஆண்டவரே நான் ஒரு பிழை செய்திட்டேன்னு ஒரு மன்னிப்பு கேட்டா எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுது.
அப்ப நாங்க இன்னைக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இருக்குது. எங்களுக்காக ஒருத்தர் வந்தார், அவர் சும்மாவும் சாகல. ஏன்னா இந்த பலி கொடுக்கிற நேரம் அந்த பலி வந்து ஒரு பெரிய பலியா இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷன் பாவத்துக்காக ஒரு ஆடை கொள்ற நேரம் சாதாரணமா ஒரு கழுத்தை வெட்டியாச்சு கொண்டாச்சு, அதுக்கப்புறம் அதை எரிச்சு இல்லாட்டி அதை இதாக்கி செய்வாங்க. ஆனா இவர் இந்த முழு உலகத்துக்காகவே பலியாகுறனால இவர் அவ்வளவு துன்பப்படுத்தினாங்க. அவரை தசை அடிகளால் அடிச்சு அவருடைய உடம்ப கிழிச்சாங்க. அவருடைய தலையில முள்முடிய வச்சு நசுக்குனாங்க. அவரை அடிச்சாங்க, துப்புனாங்க. ஆனா அவர் தாங்கி கொண்டிருந்தாரு. அவர் தாங்கி கொண்டிருந்தாரு. ஏன்னா உங்களுக்கு இந்த நாட்கள்ல புது வாழ்வை கொடுக்கறதுக்காக அவர் அந்த நேரம் தாங்கினாரு. அவர் அடிபடுற நேரம் அவர் சொன்னாரு, உங்களோட எல்லாரு பேரையும் நீங்க நினைச்சு பாருங்க. இந்த இடத்துல நாங்க எல்லாரும் சொல்லுவோமா, அவர் அடிபடுறாரு, அந்த நேரம் சொல்றாரு, நான் உனக்காக இதை தாங்குறேன். நாங்க எல்லாரும் எங்களோட பேரை நினைச்சு அவங்களுக்கு சொல்லி பார்ப்போமா, தர்ஷன் நான் உனக்காக நான் இந்த அடியை தாங்கி கொள்றேன். எல்லாரும் சொல்றீங்க அவங்களோட பேர் அந்த இடத்துல போட்டு சொல்லுவோமா, தர்ஷன் நான் உனக்காக இந்த அடியை தாங்குறேன். எல்லாரும் சொல்லுவோம். எல்லாருக்கும் வாயிருக்கு தானே, எல்லாரும் சொல்லுவோமா? ரெடியா? ரெடி? நீங்க தர்ஷன் உங்க எந்த பேரை சொல்ல வேணும், நீங்க உங்களோட பேர் அந்த இடத்துல போடுங்க. சரியா? சரியா? ரெடியா? ஓகேயா? தர்ஷன் நான் உங்களுக்காக உண்ட பாவங்களுக்காக நான் மறிக்கிறேன். நான் உண்ட காயங்களுக்காக உண்ட வேதனைய நான் இதுல இருந்து இல்லாம ஆக்குறதுக்காக நான் மறிக்கிறேன். நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் உயரமான வாழ்க்கையும் தர்றதுக்காக நான் மறிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறாரு. ஏன்னா சில நேரங்கள்ல நாங்க சில இடங்களுக்கு போற நேரம் உணர்வு பூர்வமா சந்தோஷப்பட்டு சில டிசிஷன்ஸை நாங்க மேக் பண்ணுவோம். ஆனா லைஃப்ல எங்களுக்கு அதை கொண்டு போக இயலாம போகும். ஏன்னு சொன்னா எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே எங்களை வந்து பூஸ்ட் பண்ணி நீங்க போங்க, இந்த சரியான பாதையை நோக்கி போங்கன்னு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நீங்க பார்க்கலாம், எங்க அம்மா அப்பாவுமே கன்ஃபியூஸ் பண்ண ஒரு 10 பேர் வருவாங்க, வந்து குழப்பி விட்டு எங்களை ஒரு பெரிய காயத்துக்குள்ளால் ஆக்கி நாங்க ஒரு பிரச்சனையில தான் இருக்கோம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஆக்கி விட்டு போவாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அவரு உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கத்தான் இந்த இடத்துல வந்தாரு. நீங்க எல்லாருமே நாங்க எந்தெந்த மதமா வேணாலும் இருக்கலாம், பட் அது இஷ்யூ இல்லை. ஆனா நாங்க அவருக்கு, ஆண்டவர் என்ன மன்னிங்க, எனக்கு உங்களோட புது வாழ்க்கை எனக்கும் தாங்க அப்படின்னு நாங்க சொல்லி கேட்கிற நேரம் கட்டாயமா அவர் ஒரு புது வாழ்க்கையை தருவாரு. நீங்க எல்லாரும் உங்களோட கண்களை மூடி யார் யாருக்கு உங்களுக்கு அப்படி உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நீங்க இது பண்றீங்களோ நாங்க அவங்களுக்காக ப்ரே பண்றோம்.